உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு தற்போது விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர முடியாது என்று நீதிமன்றம் தற்பொழுது கருத்து தெரிவித்த நிலையில் தற்பொழுது தமிழக அரசு தங்களது வாதங்களை முன்வைத்து வருகிறது. திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றாததை கண்டித்து பாஜக மற்றும் இந்து முன்னணி அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவகாரம் தொடர்பாக தற்பொழுது வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தமிழக அரசு வாதங்களை முன்வைத்து வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பாலகிருஷ்ணன், தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது குறித்த வழக்கு நிர்வாக நீதிபதி ஜெயச்சந்திரன், நீதிபதி ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. இன்று பட்டியலில் இடம்பெறாததால் அரசு தரப்பில் இந்த இது குறித்து முறையீடு செய்யப்பட்டது. முதலில் மனுதாரர் தரப்பில் 144 தடை உத்தரவு விதிக்கப்பட்ட மதுரை மாவட்டத்தில் விதிக்கப்பட்டதற்கு எதிராக வழக்கறிஞர் முறையிட்டார். அப்போது இது குறித்து முறையீடு செய்யப்பட்டுள்ளது. வழக்கும் பட்டியலிடப்பட்ட கூறப்பட்டுள்ளது. எனவே வழக்கு பட்டியலிடப்பட்டவுடன் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க அதிகாரம் கிடையாது, தர்கா நிர்வாகம் மேல்முறையீடு செய்யவும் வாய்ப்புள்ளது, அருகருகே கோயிலும் தர்காவும் உள்ளதால் இது குறித்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பும் உள்ளது. மேலும் தனி நீதிபதி உத்தரவு சமூக ஒற்றுமையை பாதிக்கும் வகையில் உள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுத்த அன்றே தண்டனை வழங்க இயலாது. மேலும் தற்பொழுது இது குறித்த ஒரு தனி நீதிபதியினுடைய உத்தரவு வழங்கப்பட்டவுடன் மனுதாரர் 10 நபர்களுடன் இணைந்து தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் மனுதாரர் பெரும் கூட்டத்தோடு சென்று சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளார். அவர் மீதே நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பேரிகார்டுகள் உடைக்கப்பட்டுள்ளன, காவலர்கள் தாக்கப்பட்டுள்ளனர், மத பிரச்சனை ஏற்படும் நிலை உருவானது. தமிழக அரசின் அச்சம் உண்மையாகிவிட்டது. CSIS நீதிமன்றத்தை பாதுகாக்கவே அவர்களை மனுதாரருக்கு பாதுகாப்பு அனுப்பியது ஏற்கத்தக்கதல்ல என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. CSIF பாதுகாப்பு உயர்நீதிமன்றத்துக்கு மட்டுமே அவர்களின் அதிகாரம் எல்லைக்கு அதை தாண்டி அல்ல என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டவுடன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளில் எவ்வாறு நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்பது குறித்து அரசு தரப்பு பல்வேறு சுப்ரீம் கோர்ட் உத்தரவுகளை முன் சுட்டிக்காட்டி வாதத்தை முன்வைத்து வருகின்றனர். பிரதான வழக்கு மேல்முறையீடு நிலுவையில் உள்ள போதே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தனி நீதிபதி உடனடியாக எந்த அரசும் எடுக்க முடியாது என அரசு தரப்பில் வாதமாக எடுத்து வைக்கப்பட்டது. மேலும் RSS ஊர்வலம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதிமன்றம் தண்டனை வழங்கலாமே தவிர உத்தரவை வழங்க இயலாது. எனவே இது குறித்து நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. நீதிமன்ற உத்தரவை வைத்துக் கொண்டு மனுதாரர் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த முயன்றுள்ளார் என வாதங்கள் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது நீதிபதிகள் தரப்பில் கடந்த 12 மணி நேரத்தில் என்ன நடந்தது என்பதை நாங்கள் நன்கு அறிவோம் என நீதிபதிகளும் கருத்து தெரிவித்தனர். தொடர்ந்து அரசு தரப்பில் வழக்கறிஞர்கள் வாதங்களை எடுத்து வைத்து வருகின்றனர். தொடர்ந்து விசாரணை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நடந்து வருகிறது. அருணேஷ். பாலகிருஷ்ணன், தற்பொழுது அடுக்கடுக்கான வாதங்களை அரசு முன்வைத்து வரக்கூடிய நிலையில மனுதாரர் தரப்புல அவங்களுடைய வாதங்களை எப்பொழுது முன்வைக்கப்படும், அது குறித்தான தகவல்கள் எதுவும் வெளியே இருக்கு? மனுதாரர் தரப்பிலும் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுதாரர்களுடைய வாதத்தை முதலில் நாங்கள் மனுவாக தாக்கல் செய்யப்பட்டவுடன் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் எனவும், முதலில் அரசு தரப்பில் முறையீடு ஏற்கனவே அதைத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வதாக உள்ளோம் என நீதிபதிகள் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் அவர்களுடைய வாதத்தை முதலில் எடுத்துக்கொண்டுள்ளனர். தற்பொழுது நீதிபதி பாதிக்கப்பட்ட ஏற்கனவே மனுதாரர் ராம ரவிக்குமார் மற்றும் சோலைக்கண்ணன் ஆகியோருடைய மனுக்கள் விசாரணையில் வந்து அது குறித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அந்த மேல்முறையீடு நிறைவேற்றப்படவில்லை என்ற மேல்முறையீடை மனுவாக தாக்கல் செய்யப்பட்ட பின்புதான் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அருணேஷ். பாலகிருஷ்ணன், அதே போல ஏற்கனவே GR சுவாமிநாதன் அவர்கள் பிறப்பித்த உத்தரவு இந்த விசாரணையின் போது இன்னும் தள்ளுபடி செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவ்வாறு சொல்ல இயலாது. ஏன்னா தனிப்பட்ட முறையில் தனி நீதிபதியினுடைய கருத்தை அது தெரிவித்திருந்தாலும் இந்த விசாரணையின் போது அரசு தரப்பில் சாதக பாதகங்களை முழுமையாக தெரிவிக்கும். அதை தெரிவித்த பின் இது பாரம்பரியமான கடந்த 100 ஆண்டுகளாக ஒரே தீபத்தூணில் ஏற்றப்பட்டு வருகிறது, அதிலேயே வழக்கமாக ஏற்றிக்கொள்ளலாம் என தெரிவிப்பார்களா, அல்லது தர்கா அருகே உள்ள ஒரு தீபத்தூணில் ஏற்றினால் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு அந்த இடத்தில் ஏற்றிக்கொள்ள அனுமதி வழங்கவும் வாய்ப்புள்ளது. அவ்வாறு வாய்ப்பு வழங்கப்பட்டால் தனி நீதிபதியினுடைய உத்தரவை இரு நீதிபதிகளின் உத்தரவு ஆமோதித்தது போலதான் ஆகும். எனவே இது குறித்து நமது முதல் கட்டமாக நமது எந்த கருத்தையும்
நாம் தெரிவிக்க இயலாது. இது குறித்து இரண்டு விதங்களும் வாதங்கள் முடிந்த பின்புதான் தெரிய வரும். அருணேஷ், பாலகிருஷ்ணன், தற்பொழுது அந்த பகுதியில் பதற்றம் அதிகரித்ததால காவலர்கள் தாக்கப்பட்ட சம்பவங்களும் அரங்கேறிச்சு. அதை தான் இப்போ அரசு தரப்புல வாதங்களாக முன்வைக்கப்பட்டு வருது. 144 தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இப்போ திருப்பரங்குன்றம் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இயல்பு நிலை திரும்பி இருக்கிறதாவும் தகவல்கள் வந்திருக்கு. இந்த நிலையில் இப்போ இந்த விசாரணையின் போது நீதிமன்றத்திற்கு, அதாவது காவல்துறையினருக்கு ஏதேனும் டைரக்ஷன் வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 144 தடை உத்தரவை திருப்ப, அதாவது ரத்து பண்றதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? அதாவது தற்பொழுது தனி நீதிபதி சிஎஸ்ஐஎஃப் போலீசாரை அந்த இடத்தில் பாதுகாப்பு அனுப்பப்பட்டதால், ஏற்கனவே இந்த இந்து முன்னணியின் சார்பில் போராட்டம் நடத்திய போது காவலர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் நடந்தது. அதனை ஒட்டித்தான் 144 தடை உத்தரவும் வழங்கப்பட்டது. அப்பொழுது சிஎஸ்ஐ பாதுகாப்பு வழங்கப்பட்ட பாதுகாப்பு போலீசாரும் அங்கு அனுப்பப்பட்டதால் அங்கு பதட்டம் அதிகரிக்கும் நிலையில் ஏற்பட்டது. இதனால் அங்கு எந்த சட்டம் குறித்த முழு விவரங்களும் தெரியாத நிலையில் அதை நிறைவேற்றுவதா இல்லையா என்ற ஒரு குழப்பம் அங்கு நிலவி வந்தது. தற்போது இந்த அரசு தரப்பில் சிஎஸ்ஐ பாதுகாப்பு என்பது இங்கு உயர்நீதிமன்றத்துக்கு மட்டுமே, அவர்கள் அதிகாரம் இங்குதான் உள்ளது. அங்கு அதாவது மாவட்ட அளவில் மாவட்ட போலீசார் தான் இது குறித்து அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும். எனவே அவர்கள் தாக்கப்பட்டுள்ளனர், பேரிகார்டுகள் உடைத்து எரியப்பட்டுள்ளன. எனவே இது குறித்து அங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் அரசு தரப்பில் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அது குறித்தான தீர்ப்பும் தற்பொழுது சற்று அது குறித்த முடிவுகளும் எட்டப்படும் என தெரிகிறது. அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.